இப்போதைக்கு பூச்சவங்க ஜோக்கான ஒருத்தான பிரியாணி தான். 10 வலிக்கு ஒருத்தான பிரியாணி இதுதான். ஓஜா ஷா பிரியாணி. இதுதான் அவங்களோட பிரியாணி. இப்போதான் இருக்கும். பிளெயின் பிரியாணி, சோறு, சம்பால், தென் ரைத்தா, முட்டை. ஓஜா ஷா பிரியாணி இப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம டேக்அவே பண்ணிட்டோம். அங்கே சாப்பிடல. ஸோ அதை வெறும் சோறை மட்டும் சாப்பிடுங்க. சோறு நிறைய தான் கொடுத்துருக்காங்க. சோறு நல்லா இருக்கு. நல்லா காட்டமா இருக்கு. ஃப்ளேவர் கொடுக்குது. 10 வலிக்கு இது தான் ஓவர். இது 10 வலின்னு சொல்ல முடியாது. இது பெரிய பீஸ் கைஸ், பெரிய பீஸ். ரைத்தா, முட்டை. 10 வலிக்கு ட்ரை பண்ணலாம். எவ்ரி மண்டே 7 PM until சொல்லலாம். சம்பல் நல்லா உரப்பா தாராளமாக ட்ரை பண்ணலாம் கைஸ். ஆனால் மண்டி மட்டும் தான் போடுறாங்க. புத்திரப்படானா சைட், புத்தூர் சைட், புத்திரப்படானா சைபர் கிட்ட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்ரி மண்டே 7 மணிக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. அவங்கள்ட்ட ஏர்லியாக நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. வாக்கிங் பண்ணி சாப்பிட போறீங்களோ, புக்ஸ் பண்ணி போறீங்களோ பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு பிரியாணி, உண்மையில நல்லா இருக்கு. சில பேர் ரொம்ப பிளெயினாக செஞ்சிருவீங்க, குழஞ்சி தான் போய் கிடக்கும். பொங்க சோறு மாதிரி இல்லாமல், புளி சோறு மாதிரி இல்லாமல் பிரியாணி தான் இருக்கு. யாரையும் தாக்கி சொல்ல, என்னோட ஒப்பீனியன் நான் சொன்னேன். என்னாலே சாப்பிட்டு முடிக்க முடியல. இதை அவ்வளோ பேர் பொசிஷனாக இருக்கு. இப்போ தமிழ்நாடு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றீங்க, நல்லா பண்ணுங்க. நியாயமான வேலையை போடுங்க. விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, தரமான சாப்பாடு கொடுங்க. நானும் ஆரம்பத்தில் பிளேன் பிரியாணி கொடுக்குறீங்க, சோறு தனியாக, கோழி சம்பளம் கொடுக்குறீங்க, கன்ஃபார்ம் நல்லாவே இருக்காதுன்னு நினைச்சேன். எனக்கு கேட்டீங்கன்னா 10 வலிக்கு இது உண்மையிலே அப்படி. வேற எங்கெல்லாம் பிரியாணி கடை இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம பயணம் பிரியாணி தேடி போட்டோம். இதுக்காக நம்ம கொஞ்சம் தேடி பார்ப்போம். ரேஞ்சில் இல்லைன்னா இதோட கொஞ்சம் ஹையரான ப்ரைஸில் இருந்தால் கூட, ஆனால் பிரியாணி சொல்லிட்டு தான் இருக்கணும். தேடி பார்ப்போம்.